கணித மேதை பாருங்களே, நம்ம இந்தியாவின் கணித மேதை அவருங்களே. சீனிவாச ராமானுஜர் என்பது அவர் பெயரு. சீனிவாச ராமானுஜர் என்பது அவர் பெயரு. அவர் பிறந்த இடம் நம்மளோட ஈரோடு. அவர் பிறந்த இடம் நம்மளோட ஈரோடு. அவர் தேடி தேடி எழுதியது தேற்றம் தானே, அது தேற்றம் தானே. என் பெயர் ராகினி. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் இப்பொழுது கணித மேதை ராமானுஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்திலே டிசம்பர் திங்கள் 22ஆம் நாள் ஈரோட்டில் பிறந்தார். இவர் பிறந்து 3 ஆண்டுகள் வரை பேசும் திறன் இல்லாமல் இருந்தார். 10 வயதிலே சிறுவனுடைய கணித வல்லமையும் நினைவாற்றலையும் ஆசிரியருக்கு ஒரு புரிதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஆரம்ப பள்ளி கடைசி தேர்வில் மாவட்டத்திலே முதலாவதாக தோன்றுவதில் கும்பகோணம் டவுன் மேல்நிலை பள்ளி கல்வி சலுகை கிடைத்தது. தன் 12 வயதிலேயே லோனி எழுதிய முக்கோணவியல் என்ற கல்லூரி புத்தகத்தை கடன் வாங்கி படித்தார். நன்றி. ராமானுஜன் தன் குறுகிய வாழ்க்கை காலத்திலே 3900க்கும் அதிகமான பொது கணித திட்டங்களை கண்டுபிடித்தவர். சிறு வயதிலே யாருடைய உதவியும் வழிகாட்டுதலும் இன்றி வியப்பூட்டும் வகையில் கணிதத்தின் மிக அடிப்படையான உண்மைகளை கண்டுபிடித்தவர். ராமானுஜன் பிறந்தது முதல் ராமானுஜன் நிழற்போல் ஒட்டி உறவாடி வாடி வதித்து வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்த ராமானுஜன் உண்மை நிலையை உணர்த்துவதே இப்பேச்சியின் நோக்கம். ராமானுஜன் தந்தை சீனிவாச ஐயங்கார் கும்பகோணத்தில் உள்ள ஜவுளி கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். இவரது மாத ஊதியம் 20 ரூபாய் ஆகும். ராமானுஜன் தாயார் கோயில்களில் பஜனை பாடல்கள் பாடுவதன் வாயிலாக 10 ரூபாய் சம்பாதித்து வந்தார். குடும்பமே போதிய வருமானம் என்று தவித்து பல நாட்கள் உணவின்றி தண்ணீரை மட்டுமே குடித்து வளர்ந்தவர் ராமானுஜன். ஒரு நாள் ராமானுஜன் பள்ளிக்கு செல்வதற்கு முன் உணவு தட்டுடன் சாப்பிட தயாரானார். ஆனால் தாய் கோமலத்தா அம்மாளோ ஐயா சின்னசாமி அம்மாளோ மாலைக்குள் எப்படியும் அரிசி வாங்கி சமையல் செய்து வைக்கிறேன், இரவு சாப்பிடலாம், அதுவரையும் பொறுத்துக்கொள் என வேண்டினான். ராமானுஜன் மறுவார்த்தை பேசாமல் 2 டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு அம்மா நான் பள்ளிக்கு சென்று வருகிறேன் என்று கூறி பள்ளிக்கு சென்று விட்டான். அன்று மாலை பள்ளியில் இருந்து ராமானுஜன் வீடு திரும்பவில்லை. கவலை கண்ணீர் வடிகளுடன் கோமலத்தா அம்மாள் ராமானுஜனை தேட ஆரம்பித்தாள். அச்சமயம் எங்கும் தேடியும் காணவில்லை. அச்சமயம் ராமானுஜனின் நண்பன் ஆனந்தராமணியின் தாயார் அங்கு வந்து விசாரிக்க காணவில்லை. என் மகன் காலையும் சாப்பிடவில்லை, மதியமும் சாப்பிடவில்லை, மாலை வெகு நேரமாக வீடு திரும்பவில்லை என கூறி அழத் தொடங்கினார். கோமலத்தா அம்மாளை சமாதானம் கூறி வீட்டில் அமர வைத்து விட்டுதானும் ஆனந்தராமணியின் ஆளுக்கு ஒரு பக்கமாக ராமானுஜனை தேடத் தொடங்கினர். 1913ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ராமானுஜன் அவர்கள் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் G.H. ஹார்டே என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தான் கண்டுபிடித்த தேற்றங்கள் சிலவற்றையும் இணைந்து அனுப்பினார். ராமானுஜனின் தேற்றங்களால் கவரப்பட்ட ஹார்டி ராமானுஜனை லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு வருமாறு அழைத்தார். பிப்ரவரி 27 ராமானுஜன் எழுதிய கடிதம் படிப்போரை நெகிழ செய்வதாகும். தான் தற்சமயம் தாங்களிடம் வேண்டுகோளாக வைப்பதெல்லாம் ஒன்றுதான். நான் உண்ணும் உணவின்றி அரைப்பட்டினியாக இருக்கும் ஒரு மனிதன். எனது மூளையை பாதுகாக்க எனது வயிற்றுக்கு உணவு தேவையாகும், அதுவே எனது முதல் தேவையாகும் என்று எழுதினார். ராமானுஜனின் உண்மை நிலையை, வறுமையில் உள்ள அவல நிலையை விளக்க கடிதம் ஒன்றே போதுமானதாகும். ஊதா நிற மையினால் தாளில் எழுதி வரும் ராமானுஜன் ஒரு பக்கம் முடிந்ததும் அடுத்த பக்கத்தில் எழுதாமல் அதே பக்கத்திலேயே மேலிருந்து கீழாக ஊதா நிற வரிகளுக்கு இடையே சிவப்பு நிற மையினால் எழுதுவார். நோட்டு வாங்க கூட காசு இல்லாத நிலையில் ராமானுஜன் இருந்தமைக்கு இந்த நோட்டுகளே சாட்சிகளாய் இருக்கின்றன.
5 வருடம் லண்டனில் தங்கி உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த பெருமையுடன் தாயகம் திரும்பினார். ராமானுஜன் அவனுடன் காசநோயும் வந்தது. காசநோயால் பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமாய் உருவமாய் இழைத்த ராமானுஜன் அந்நிலையில் கூட கணித ஆய்வை நிறுத்தவில்லை. 1920ஆம் ஆண்டு பிப்ரவரி 27இல் ராமானுஜன் தனது இறுதி கடிதத்தை எழுதினார். இந்தியாவிற்கு திரும்பிய பின் தங்களுக்கு கடிதம் எழுதுவதற்கும் மன்னிக்கணும். நான் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு சார்பு கண்டுபிடித்துள்ளேன். மார்க் தீட்டா சார்பு என அதற்கு பெயரிட்டுள்ளேன். கடிதத்துடன் சில சார்புகளை அனுப்பியுள்ளேன் என்று எழுதினார். Good evening to all. I am Pavitra. I am studying 6th standard. I would like to tell about Srinivasan Ramanujam. Achievements of Srinivasan Ramanujam. At the age of 12, he had completely read Loney's book of trigonometry and synopsis of elementary. Results in pure and applied mathematics which were way beyond the standard of high school student. In 1916, he was granted a Bachelor of Science degree by research at Cambridge University. In 1997, the Ramanujam Journal was launched to publish work in areas in mathematics influenced by Ramanujam. Thank you to all my dear friends. Good evening to one and all. I am Roslyn. I am from 6th standard. Today I tell about Srinivasa Ramanujan. Srinivasa Ramanujan was the greatest mathematician all of time. He still remember contribution to the field of mathematics. Theorems formulated by him are to data studied by students across the world and within very few years of his lifespan. He made some exceptional discoveries in mathematics. Here a few sample essays on Srinivasa Ramanujan. Srinivasa Ramanujan was renewed in mathematics of India. He was born on 22 December 1887 in Madras. During the British Raj since childhood, he was drawn towards maths and took a particular interest in learning the subject. Thank you to all my dear friends and teachers. அனைவருக்கும் வணக்கம். அனந்தராமன் பல இடங்களை தேடி அலைந்து எங்கும் ராமானுஜரை காணவில்லை. திடீரென்று அனந்தராமனுக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை சாரங்கபாணியார் கோயிலுக்கு சென்றிருப்பானோ என்று உடனடியாக கோயிலுக்கு சென்று பார்த்தான். கோயிலின் ஒரு மண்டபத்தின் கணக்கு புத்தகத்துக்கால் தலைக்கு வைத்துக் கொண்டு ராமானுஜர் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் படுத்திருந்த தரையில் முழுவதும் சாக்கு கட்டியால் கணக்குகள் போடப்பட்டு இருந்தன. அனந்தராமன் அவனை தட்டி எழுப்பினார். திடீர்னு எழுந்த ராமானுஜர், என்ன அனந்தராமா, அதற்குள் எழுந்து விட்டாய் என்று கேட்டார். நேற்று நமது கணக்கு வாத்தியாருக்கு அந்த விடை தெரியவில்லை. அந்த கணக்கை நான் மனதில் போட்டு பார்த்தேன். முடிவதற்குள் எழுப்பி விட்டார் என்று அவன் இரு கனவிலே நான் போட்ட பாதியாவது கணக்கையாவது இந்த நோட்டில் எழுதி வைத்திடும் வருகின்ற என்று உரிய எழுத தொடங்கினான். தனது கடைசி மூச்சு உள்ளவரை கணிதத்தை மட்டுமே நேசித்து சுவாசித்த நம் மாபெரும் கணிதமேதை சீனிவாச ராமானுஜன். இந்தியாவில் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1946ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் நூலில் ராமானுஜனை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு தெரியுமா? ராமானுஜனின் குறுகிய கால வாழ்வும் மரணமும் இந்தியாவின் நிலை தெளிவாக காட்டுகிறது. கோடிக்கணக்கான இந்தியர்கள் சிலருக்கே கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றன. வறுமையின் பிடியில் சிக்கி உண்ண உணவின்றி பசியால் தவிக்கும் ஏழைகளுக்கு உண்ண உணவும் கற்க கல்வி வசதியும் ஏற்படுத்திய பழமையான இந்தியாவிலிருந்து விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் லட்சக்கணக்கில் தோன்றி புதிய பாரத்தை படிப்பார்கள் என்பது உறுதி. உலகே வியந்த கணித மேதை ராமானுஜன் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் தெரியுமா? இன்றைக்கு ஒரு பள்ளி மாணவனுக்கோ அல்லது கல்லூரி மாணவர்களுக்கோ படிப்பதற்குரிய காரியங்களுக்கும் வசதிகளுக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. அரசாங்கமே அவர்களுக்கு லேப்டாப் வேறு தருகிறது. சோற்றுக்கோ சுகத்துக்கோ எந்த பஞ்சமும் இல்லை. சோறு சலித்தால் இருக்கவே இருக்கிறது KFC, பீட்சா, பர்கர். அம்மா தரும் காபி சலித்தால் இருக்கவே இருக்கிறது காபி டே. கேளிகைக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. தொலைக்காட்சி சலித்தால் இருக்கவே இருக்கிறது மல்டிப்ளெக்ஸ். மொபைல் ஃபோன் வடிவத்தில் ஒரு சினிமா தியேட்டரே நமது கையில் தவழ்கிறது. கேமராவிலிருந்து ஆப்பிள் ஃபோன், ஐபேட் வரைக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. மின்சாரம் இல்லாமல் நம்மால் 1 மணி நேரம் கூட இருக்க முடியவில்லை. அந்த காலத்தில் சாதனையாளர்கள் பள்ளி செல்லும் நாட்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். பாரதிக்கும் ராமானுஜனும் இரவு நாள் செவ்வேந்தர்களாக படைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. பசித்தால் சோறு கிடைக்கும் நிலையிலாவது படைத்திருக்க கூடாதா? ஒரு புடி சோற்றுக்கு பாரதிக்கும் ராமானுஜருக்கும் கூடுதலாக கிடைத்திருந்தால் இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்களை இந்த உலகத்திற்கு தந்திருப்பார்கள். ATM இயந்திரம் நம் காடை சொருகியுடன் பணத்தை தருகிறது. ராமானுஜன் கண்டுபிடித்த தேற்றத்தின் அடிப்படையில் தான் அது இயங்குகிறது என்பது தெரியுமா?
evening to all. I am Inyasti. I am studying 6th standard. I tell about Srinivasa Ramanujam. Maths Day is celebrated on December 22. Mathematics Day marks the birth anniversary of legendary mathematician Srinivasa Ramanujam. Ramanujam was born in 1887 in Erode, Tamil Nadu. Though Ramanujam had almost no formal training in pure mathematics at very young age. Two mathematician analyzes number theory and infinity series. He had developed a liking for mathematics at very young age, mastering trigonometry at 12 and was eligible for a scholarship at the Government Arts College in Kumbakonam. 1729 came to be known as the Hardy Ramanujam number. Ramanujam was elected to the prestigious Royal Society for his research on elliptic function and theory of number. Ramanujam was the first Indian to be elected a fellow at Trinity College. Thank you to all. கொடியது கொடியது வறுமை கொடியது என ஔவையார் பாடிய பாட்டை இளமையில் வறுமையோடு கணித உலகில் சக்கரவர்த்தியாக பிரகாசித்த ராமானுஜம் ஒரு கணித மேதை என்று மட்டும் தெரியும். மாணவர்களுக்கு அவரது கணித பங்களிப்பு பற்றி எதுவும் தெரியாது. கொலம்பியஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தது போல ராமானுஜம் நம்பர் என்கிற ஒன்றை கண்டுபிடித்தார் என சில பேராசிரியர்களும் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கும் அவலம் ஒருபுறம், அவர் பிறந்து வழங்கிய வீட்டை அவர் ஊர்க்காரர்களையும் அடையாளம் காட்ட முடியாமல் போன அவமானம் ஒருபுறம். இதற்கிடையே கணிதமேதை குறித்த வாழ்வாதாரங்களை தான் காப்பாற்ற முடியவில்லை. கணிதத்தையாவது காப்பாற்றினோமா என்றால் நாளும் நூலும் எத்தனை என்பதற்கே கால்குலேட்டரை தேடும் ஒரு புதிய தலைமுறை அதிர்ச்சி தரும் நிஜமாய் நம் கண்முன்னே நடமாடும் கொடுமை கணித கல்வியகங்கள் எல்லாம் டிவிஷன் சென்டராக ஆகிவிட்ட வியாபார யுகத்தில் Rangoli, math symbols and math shape.